ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இமேஜோட பேக்ரவுண்டை நம்ம எப்படி பிளர் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை வந்து செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இந்த இமேஜோட லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது நமக்கு வேண்டிய ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து Ctrl+J கொடுத்து தனியாக ஒரு லேயர் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி எடுத்து அந்த லேயர் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ லேயர் 1, அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செலக்டில் போயிட்டு நீங்கள் மாடிஃபைல போயிட்டு எக்ஸ்பேண்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் அது பாயிண்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து 20 இருக்குது. இப்போ நம்ம 25 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றோம். நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணுறதுனால என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டோட எட்ஜில் தான் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேக்ரவுண்டோட சேர்த்து வந்து இமேஜ் செலக்ட் ஆகிருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தெரியாது. அதுக்காக தான் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறமா ஷார்ட்கட் வந்து Shift F5 அழுத்திக்கிங்க. ஃபில் ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா நான் பண்ணுறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்டில் இருக்குது இல்லையா, இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்ததான் நான் பண்ணுறதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னா, உங்கள் பேக்ரவுண்டுக்கு தேவையான ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜுக்கு தேவையானுங்கிற மாரி நான் பிளர் பண்ணுறேன். இதில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கிறத வந்து உங்கள் இமேஜுக்கு வந்து என்ன தேவைப்படுது, என்ன பாயிண்ட் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் வந்து பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பிளர் பண்ணும்போது தெரியும். அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் இந்த இமேஜுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்க பாயிண்ட்டை வந்து நீங்கள் வச்சிட வேண்டாம். ஓகே கைஸ், ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தெரியும். இப்போ நமக்கு வேண்டிய ஃபைனல் அவுட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.